கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் மிக பிரம்மாண்டமான மீன்கள் கண்காட்சி மற்றும் பொழுதுபோக்கு அரங்கம் துவக்க விழா நிகழ்ச்சி. சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவை அவினாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள கோகுலம் பார்க் ஹோட்டல் எதிரே கோயம்புத்தூர் அக்வா பார்க் என்ற பெயரில் தமிழகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய மீன்கள் கண்காட்சி மற்றும் பொழுதுபோக்கு அரங்கம் இன்று துவங்கப்பட்டுள்ளது. இதனை கோவை சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் இங்குள்ள மீன்களையும் கண்டு ரசித்தார். மேலும் இதுகுறித்து இந்த மீன்கள் கண்காட்சி அரங்கின் உரிமையாளர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்த மீன்கள் கண்காட்சி அரங்கில் 100க்கும் மேற்பட்ட கடல் மீன்கள் மற்றும் டேம் மீன்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 1 கிராம் அளவில் மிக சிறிய மீன்கள் முதல் 40 கிலோ மிகப்பெரிய மீன்கள் வரை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் பொழுதுபோக்கு அம்சங்களாக கைகளில் அமரும் பறவைகள், நெருப்பு கோழிகளும் இந்த அரங்கில் இடம்பெற்றுள்ளன. நமது கோவை மாநகரில் இதுவரை சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமே பொழுதுபோக்கு அம்சங்களாக இருந்து வருகிறது. தற்பொழுது கோயம்புத்தூர் அக்வா பார்க் மீன் கண்காட்சி அரங்கம் நமது கோவையின் அடையாளங்களுள் ஒன்றாக திகழப் போகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டு ரசிக்கும் இடமாக இந்த கோயம்புத்தூர் அக்வா பார்க் மீன்கள் கண்காட்சி அரங்கம் அமைந்துள்ளது. இந்த கண்காட்சி அரங்கை காண பொதுமக்கள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வரலாம் என்றும், குழந்தைகளுக்கு ரூபாய் 200 மற்றும் பெரியவர்களுக்கு ரூபாய் 300 என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த கண்காட்சி அரங்கிலேயே உணவு கூடம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளது. இந்த கண்காட்சி வளாகம் முழுவதும் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டு குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் கோயம்புத்தூர் அக்வா பார்க் மீன்கள் கண்காட்சி வளாகம் நமது கோவை மக்களின் விடுமுறை தினங்களை இனிமையாக மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. வந்து பாருங்கள், கண்டு மகிழுங்கள் என தெரிவித்தனர். என் பேர் சரவணனுங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் அக்வா பார்க்னு ஒரு அக்வாரியம் பேர்ட்ஸ் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய அக்வாரியம் கம் பேர்ட்ஸ் பார்க்குங்க. இங்கே ஒரு 4.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் கெப்பாசிட்டியில் ஃபிஷ்ஷஸ் கொண்டு வந்திருக்கோம். இங்கே கடல் மீன்கள், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸோட சேர்த்து ஒரு 100க்கும் மேற்பட்ட வெரைட்டி ஆஃப் மீன்கள் வந்திருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஒரு 6-7 வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். பப்ளிக்கு நாளையிலேருந்து ஓப்பன் ஆகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா மக்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கும் கேரளாவுக்கும் போயிட்டு அக்வாரியம்லாம் பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது. அந்த ஒரு வாய்டை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கோம். இனிமேல் கோயம்புத்தூர் மக்கள் வந்துட்டு வெளியூருக்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு இருக்காது. திருப்பூர், கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே இங்கேயே வந்து பார்க்குற மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கோம். இந்த டிக்கெட் சார்ஜ் எவ்வளோ? டிக்கெட் சார்ஜ் ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிக்கெட் வந்துட்டு 300ம், ஹாஃப் டிக்கெட் 200 அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். என்னென்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது? அக்வாரியம், மேஜராக அக்வாரியம்ங்க. அது போக இன்டராக்டிவ் பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. நம்ம பேர்ட்ஸ் கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. அது போக கேஃபட்டீரியா இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா வந்துருக்கு. அந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் வந்துருக்கு. ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபிஷ்ஷஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம கையிலேயே ஃபீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் இல்லை, பட் செலக்டட் பீப்புளுக்கு அந்த ஆப்ஷனும் கொடுக்குறோம். பப்ளிக் டைமிங் சார்? காலையில் 10 o'clock ஓப்பன் பண்ணி 6 o'clock வரைக்கும் இப்போது ஆஸ் ஆஃப் நோ ஓப்பன் பண்ணுறோம். சூனர் ஆர் லேட்டர் 9 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கடல் மீன்லாம் இருக்குது அப்படின்னு? கடல் மீனுக்கு வந்துட்டு சிந்தட்டிக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண சால்ட்டை பதப்படுத்தி அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். நம்ம கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு இல்லை. கோயம்புத்தூரில் கடல் இல்லைங்கிற பட்சத்தில் சால்ட் வாங்குறது இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கனால நம்ம சால்ட் யூஸ் பண்ணிட்டு விலை உயர்ந்த மீன்கள்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. அதுக்கான ஃபில்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். லேப் நம்மளே உள்ள ஒரு சின்ன லேப் வச்சுருக்கோம். அதில் ரெகுலராக எடுத்து வாட்டர் டெஸ்ட் பண்ணுறது, வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணுறது, ஃபிஷ்ஷு ஹெல்த் எப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஃபிஷ் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா உடனே அதை ஐசோலேட் பண்ணி அதை தனியாக டேங்க்கில் வச்சு ட்ரீட் பண்ணுறது, அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. அதுக்கான எக்ஸ்போர்ட்ஸும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ப்ளே ஏரியா அதெல்லாம் வருது. ஆல்ரெடி கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம். இன்னும் நிறையா கொண்டு வர்றோம். போக போக இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ள ஆட் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இன்றைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா டே 1லேருந்தே மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆப்ட் ஆன மாதிரி தான் ஃபுல் டிசைனுமே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இடத்துலையும் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நியான் ரூமு, மிரர் ரூமு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறத வீடியோ எடுக்கலாம், பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறத வீடியோ எடுக்கலாம். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து மாடர்ன் டே கிட்ஸுக்கு ஆக்ட் ஆன இது மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்? நீங்கள் ரெகுலர் டே டு டே லைஃப்பில் நம்ம இப்போது அனிமல்ஸ் கூடயோ ஃபிஷ் கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போது அதை வந்து நம்ம
பிரேக் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இந்த பார்க் கொண்டு வந்தது. ஸோ அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்ல இது ஒரு தனி ஜானர் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக தான் இருக்கும். ஸ்கூல் குழந்தைகளை வந்து அவங்களுக்கு ஏதாவது இப்போ கன்செஷன் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கண்டிப்பாக கன்செஷன்ஸ் இருக்கு. அது நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, சூனர் ஆர் லேட்டர் நம்ம அது அனௌன்ஸ் பண்ணுவோம். வீக்லி 7 days ஓப்பனா இல்லை ஏதாவது? ஆமா, வீக்லி 7 days ஓப்பன். மந்த்லி ஒன்ஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் ஹாலிடே கொடுப்போம். அது என்னங்கிறது ப்ரீவியஸ் டே நம்ம அனௌன்ஸ் பண்ணி லீவ் கொடுக்குற மாதிரி. லொகேஷன் வந்து கோகுலம் பார்க்குக்கு ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. பார்க் ஆப்போசிட்ல சின்னியம்பாளையம். 1000 பேர் வரைக்கும் பார்க்கலாங்க. பட் நம்ம வந்து லிமிட்டடா தான் அலோவ் பண்ற பிளான். ஏன்னா இது குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட இன்டென்ஷன். ஜஸ்ட் லைக் எனி அதர் பார்க் மாதிரி போனா கச்சன்னு மக்கள் இருந்துட்டு உள்ள மூச்சுற கூட இடம் இல்லாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால தான் நம்ம ஒரு ப்ரீமியம் பார்க்கா தான் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்டென்ஷனே. ஸோ கண்டிப்பாக டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் உள்ளே இருக்கிறதுல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளோட எய்மேங்க. வரைமுறை எதாக இருக்குது சார்? இவ்வளோ நேரத்தில் வரணும், காலையில் போயிட்டுன்னா எவ்வளோ? நம்மளுக்கு உள்ள இவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற வரைமுறை அசப்னோ நம்ம வைக்கல. மக்கள் கண்டிப்பாக ஒரு 2 hours ஆச்சும் ஈஸியாக உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் நண்பர்கள் எல்லாம் சொன்ன விஷயம். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், அவ்வளோ ஃபிஷ் வச்சுருக்கோம். இவ்வளோ நேரத்துக்குள்ளே வெளியே போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஈவினிங் மட்டும் நம்ம ஃபோர்ஸ் க்ளோஸ் வந்து 7 o'clock ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். 6 o'clock கடைசி என்ட்ரி, 7 o'clock ஃபோர்ஸ் க்ளோஸ். ஓகே சார், தேங்க்யூ.